ஜபத்தினுடைய மேன்மை. இதுக்கு டைட்டில் ஜபத்தினுடைய வல்லமை இல்ல ஜபத்தினுடைய கோட்பாடுகள். எந்த டாபிக் இருந்தாலும் இந்த ஜபத்தில் குறித்து ஒரு அற்புதமான வெளிப்பாடுகளை நாம் பேசலாம். ஜபத்தை குறித்து ஒரு கோட்பாடுகளை பேசலாம் சொல்லி நாம் தீர்மானித்திருக்கிறோம். அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். பிறகு ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஜெபிக்காம தேவன் இந்த பூமியில ஒன்றும் செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஆனா நாம காலகாலமா ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த ஜபத்திற்கு பதில் இல்லை. நாம் ஜெபித்த எல்லா ஜபத்திற்கு பதில் இருந்தா, ஆன்சர்ஸ் ஆண்டவர் கேட்டு கொடுத்திருந்தால் கிறிஸ்துவ வேற மாதிரி இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த எவ்வளவு ஜபம் பண்ணியும் வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருக்கிறது. அந்த ஜபத்திற்கான பதில் இன்னும் வராமல் இருக்கிறது. அப்போ நாம் அவ்வளவு ஜபம் பண்ணி ஜபத்துக்கு பதில் இல்லை. அதுதான் நான் நிறைய முறை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோம், கிறிஸ்துவர்கள் எவ்வளவு ஜெபிக்கிறார்கள், ஏன் இந்த ஜபத்திற்கு பதில் இல்லை? ஏன் இந்த ஜபம் கேட்கப்படல? ஜெபிக்காம யாரும் இல்லை, எல்லாரும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவர்கள் நாம் அதிகமா ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கோம். மணிக்கணக்கில் நாட்கணக்கில் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜபத்திற்கான பதில் வந்ததா? அந்த ஜபம் கேட்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா அந்த ஜபத்திற்கு பதில் இல்லை. அப்ப ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் ஜபத்தை கேட்கலையா அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். இயேசு சொன்னார், என் பிதா என்னுடைய ஜபத்திற்கு எப்பொழுதும் செவியை சாய்த்துக்கொள்ள. அப்படின்னா 100% நான் கேட்கிற அத்தனை அவன் கொடுக்கிறான். அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் 100% ஆன்சர்ஸ். இதை கண்டு நீங்க கண்டினியூ வந்து கேட்டீங்கன்னா இந்த ஜபத்திற்கு 100% ஆன்சர்ஸ் பிரேயர். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் பதில் வரும். ஏன்னா இந்த பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுது, பரலோகம் எப்படி செயல்படுகிறது, ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுகிறது என்று கிறிஸ்துவர்களாயிருக்கிற நமக்கு அதிகம் தெரியாது. நாம் நினைச்சோம்னா, நான் என் பேரை மாத்திட்டு ஆண்டுக்குள்ள வந்து ஞானஸ்நானத்தை எல்லாம் மாறிடும், இல்ல நான் உபவாசம் எடுத்து ஜாப் பண்ண எல்லாம் மாறிடும் அப்படின்னு பைபிள் கிடையாது. ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பிரமாணத்துல லாஸ், அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விதி. விதினா தலைவிதி நினைக்காதீங்க. அந்த தலைவிதியில ஒவ்வொரு லாஸ்ல வேலை செய்யுது. இப்ப நேச்சுரல் வேர்ல்டு எடுத்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் வேர்ல்டு, இந்த எல்லா உலகமும் ஒவ்வொரு சிஸ்டத்துல வேலை செய்யுது. ஒவ்வொரு மனுஷர்களும் ஏதோ செய்து கொண்டு போகலாம் உலகத்துல, பூமியில, நாட்டுல அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு நாடு எடுத்த, எந்த ஒரு கண்ட்ரி எடுத்தாலும் அந்த நாட்டுல சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. அந்த லாஸ் படிதான் அந்த கண்ட்ரி ஒர்க் ஆகும், ஆபரேட் ஆகும். நேச்சுரல் வேர்ல்ட் அப்படிதான். ஏன்னா பைபிள் கூட பைபிள் இஸ் full of principles. நிறைய லாஸ் இருக்குது. லான்னா அந்த 10 கற்பனை, அந்த 10 கமாண்ட்மெண்ட், இல்லைன்னா நியாயப்பிரமாணம், அந்த லா இல்ல. ஜெனரல் அந்த நேச்சுரல்ல வேர்ல்ட்ல இந்த லாஸ் வைத்துதான் ஆண்டவர் படைத்தார். அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய உலகம். ஆவிக்குரிய உலகத்தில் கூட சில லாஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஏதோ ஒரு மாதிரி நடக்கும், தானா நடக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. தானா எல்லாம் நடக்குன்னா எல்லாரும் நாம் எல்லாரும் சூப்பரா இருப்போம்.
இல்லைங்களா? ஆனா பரலோக ராஜ்யம், ஆவிக்குரிய உலகம் தானா எதுவும் நடக்காது. அதுக்கு சில லாஸ் இருக்குது, சில பிரின்சிபல்ஸ், சில கோட்பாடுகள் இருக்கிறது. அப்ப நாம் ஜெபிக்கும் போது அவரிடத்துல போகும்போது இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கோட்பாடு, இந்த லாஸ், அதன்படி நாம போனால் அந்த ஜபத்திற்கு 100% ஆன்சர். ஆனா ஜபத்தை பத்தி அதிகமா எப்படி ஜெபிக்கலாம், நிறைய ஜபம் பிரசங்கலாம் நடக்குது. ஆனால் பரலோக ராஜ்யம் இல்ல ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியாது. காலகாலமாய் தெரியாம தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஜெப வாழ்க்கை எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வண்டி பின்னாடி மாட்டை கட்டிட்டு நீங்க வண்டியில உட்கார்ந்துட்டு அடி நடிச்சா மாடு வண்டி போகுமா? போகாது. ஏன்னா இந்த சிஸ்டத்தை தப்பா பயன்படுத்துறோம். வண்டிக்கு பின்னாடி மாட்டை கட்டி நீங்க வண்டி மேல உட்கார்ந்து மாட்டை அடிச்சா போகுமா? வண்டிக்கு முன்னாடி மாட்டை கட்டிட்டு அந்த வண்டி மேல உட்கார்ந்த மாடு தானா போகும், வண்டியும் தானா போகும். அப்படிதான் நம் ஜப வாழ்க்கையை அப்படி மாத்தி வச்சிருக்கோம். அதனால்தான் மணிக்கணக்கா கஷ்டப்பட்டு ஜெபிச்சாலும், வருத்தி கொண்டு ஜெபித்தாலும், நம்மளே வெறுமையாக்கி ஜெபித்தாலும் அந்த ஜபத்துக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்த ஜபத்துடைய சிஸ்டத்தை நாம மாத்திருக்கிறோம். அப்ப ஜபத்தின் மூலமா தேவன் செயல்படுவார். ஜபத்தை 100% கேட்கிறார். ஏன்னா பாருங்க, ஜெனிசிஸ் போனா அங்கதான் the beginning, ஆரம்பம். பாருங்க, ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1 என்ன சொல்லுது? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார். இப்ப சிருஷ்டித்த இந்த பூமியை யாருக்கு கொடுத்தாருன்னா மனுஷனுக்கு கொடுத்தார். அதுதான் பாருங்க 26 chapter 1 verse 26 வாசிப்போம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இப்ப இங்க சொல்லப்பட்டது எல்லாம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குதா, வானத்தில் இருக்குதா, பரலோக ராஜ்யத்தில் இருக்குதா, பூமியில் இருக்கா? பூமியில். அப்போ இது உண்டாக்கின எல்லா பூமியில வச்சு அந்த பூமியை ஆள கடவர்கள். அப்போ பரலோக ராஜ்யம், பரலோகத்தை, வானத்தை படைத்து அதை மனுஷன் கொடுக்கல, அது அவர் இருக்கிற இடம். பூமியை படைத்து பூமியை யார் கொடுத்தார்? மனுஷன் கொடுத்தார். பாருங்க, கொஞ்சம் ஆழமா கவனிச்சுதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஏதோ ஒன்று பிரசவம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பூமியில ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தா? பாருங்க, அடுத்து 28 சொல்லுகிறது. 28 வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த பூமியை அவர்கள் ஆளக்கடவுன்னு சொல்லிட்டார். இப்போ பூமி ஆள்வது யாரு? மனுஷன். அவர்கள் என்ன யாருமா? யாரையா? மனுஷர்கள். அதனால இந்த பூமியை ஆளுகிற ஒரு அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார்.
அப்படின்னா இப்ப கடவுள் தானா வந்து இந்த பூமியில எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு நீதி உள்ளவர். இப்ப மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்துட்டு இப்ப அவர் தனியா வந்து இந்த பூமியில எது செய்ய முடியாது. அப்ப தேவன் இந்த பூமியில ஏதாவது செய்யணும்னா இப்போ நான் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இல்லையென்றால் நான் அவரோடு கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். பூமியை நமக்கு அதிகாரத்து ஆளுகை, பூமியை ஆளக்கடவுள் சொல்லிட்டார். அப்ப ஆளுகை யாருக்கு? உங்களுக்கும் எனக்கு தான். இந்த வசனத்தை பாருங்க, இந்த பூமியை ஆளுகிற ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? நமக்கு. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5-6 வாசம். Psalms 8:5 and 6. சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை. அப்போ கடவுள் இந்த பூமியில ஆளுகை யார் கொடுத்திருக்காருன்னா மனுஷன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட்ல வரும். இந்த பூமி ஆளுகிற அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார். சொல்லப்படுகிறது ஆளுகை தந்து சகலத்தை அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறேன். அப்போ எல்லாமே மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கார். படைக்கப்பட்ட எல்லாமே யாருக்கு கீழே இருக்குன்னா நம்ம கீழே இருக்கு. இதுதான் டொமினியன் நைட்ல இத பத்தி நிறைய மாசம் பேசிட்டு இருக்கோம். டொமினியன் அது இன்னும் நிறைய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அது நீங்க அதுல வந்தீங்கன்னா இன்னும் நிறைய அதை பத்தி பேசுவோம். இப்போ பூமி மேல் அதிகாரத்தை யார் கொடுத்தாருன்னா மனுஷனுக்கு தான் கொடுத்தார். அப்ப கடவுளா வந்து தனிச்சா எதுவும் செய்ய முடியாது. அப்ப கடவுள் எல்லாரும் அவர் காரியங்கள் செய்யலாங்க, அவர் மாத்திராங்க அப்படின்னா அவர் பரலோக தேவன், நீதி உள்ளவர். அவர் அநீதியா எதுவும் செய்ய முடியாது. அந்த பிசாசு ஒவ்வொரு மனுஷனையும் பாவம் செய்ய வச்சு அவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? உங்களை ஜனங்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? யாராவது ஒருவர் பாவியா இருக்கிற ஒருவர் யாராவது எங்க போயிடுவாங்களா? பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா பிசாசு பரலோகத்துக்கோ தேவனத்திலிருந்து தள்ளப்பட்டு அவன் நரகத்திற்கு அவனை நியமிக்கப்பட்ட இப்போ பாதாளத்தில் இருக்கிறான் சியோன். அதுக்கப்புறம் கடைசியில் அவனை நரகம் அகால பாதாளத்துக்கு போயிடுவான். அதுக்கு பேர் தான் நரகம். இப்போ பாதாளத்துல தான் இருக்கான். மேலே தள்ளப்பட்ட சாத்தான், லூசிபர், பிசாசு பாதாளத்துக்கு கீழே இருக்கான், பூமிக்கு கீழே இருக்கான். அது அவனுக்கு மேல யார் இருக்கிறது? நாம இருக்கிறோம். சொல்லுங்க, நாம தான் இருக்கிறோம். பிசாசு நமக்கு கீழே இருக்கிறான், பாதத்துக்கு கீழே இருக்கிறான். ஏன் இப்ப மேல இருந்து காரியங்கள் செய்யறான்னா, ஏன் கீழே இருக்கிறான்ற ஒரு அறிவு இல்லை நமக்கு. அவன் ஏன் கீழே இருக்கிறான்? இந்த பூமியில இருக்கிற எல்லாமே பைபிள் சொல்லுது சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார், கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்பும் உங்க காலிகள தான் இருக்குது. பாருங்க, ஒரு பெரிய ரகசியம். ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம மேலதான் இருக்கு. பாருங்க, ஏதாவது மேல கீழே இருக்கா? வியாதி ஆளுகுது, ஜனம், பொருளாதாரம், பணம் ஆளுகிறது, பிரச்சனைகள், குடும்பம், எல்லாமே மனுஷனுக்கு மேல மனுஷன் ஆண்டு கொண்டிருக்கிறான். பாருங்க, எல்லாம் உங்களை ஆளும்படி உங்களுடைய பாதத்துக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த பூமியில அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறார்? மனுஷனுக்கு. ஏன்னா இது ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அப்ப பூமியில மெயினா யார் ஒர்க் பண்ணணும்? நான் ஒர்க் பண்ணணும். இந்த பூமியில நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ணும் போதுதான் தேவன்
இன்னொரு வசனம், இதே சங்கீதம் 115:16 பூமியை குறித்து சில வசனங்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப பூமி யார் கொடுத்தாரு? யாருக்கு? அப்போ இந்த லேண்டுக்கு ஓனர் யாரு? நான் தான். ஓனர்ஷிப் யாரு? ஆனா நாம் இந்த பூமியில பரதேசி மாதிரி ஒன்றில்லாத மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தான். ஆனால் மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் பரலோகத்தை இழக்கல. பரலோகம் தான் பாத்தீங்களா? மனிதன் பாவம் செய்யும் போது அவன் பரலோகத்தை இழக்கவில்லை. எதை இழந்தான்? பூமியின் மேல் இருக்கிற அதிகாரம் தான் இழந்து போனான். பூமியின் மேல் இருக்கிற ஆளுகை தான் இழந்து போனான். ஆனால் தான் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 24:1 வாசிப்போம். Psalms 24:1. உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் காட்டிட்டு இன்னும் காரியங்கள் போகும். பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, இப்போ பூமி அதன் நிறைவும், உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்போ இந்த கர்த்தருடையது பைபிள் இன்னும் அருமையா சொல்லுது. ஆகாய் 2:8 தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆகாய் 2:8 என்ன சொல்லுது? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பூமியில் இருக்கிற எல்லாம் கர்த்தருடையது, கர்த்தருடையது எல்லாம் என்னுடையது. ஆமென். இதுதான் மனுஷனை தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் மனுஷனுக்கு. அப்போ கர்த்தர் இந்த பூமியில எதெல்லாம் பூமியா அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? இப்போ உங்க அப்பா சொத்தெல்லாம் யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்கு தான். அப்பாவுடைய எல்லா சொத்தும் பிள்ளை தான் உரிமை. ஏன்னா அவர்கள் தான் உரிமையாளர்கள். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய எல்லாமே கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. பவுல் அப்படியே சொல்றார், கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது. இப்ப இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் கர்த்தருடையதா இருந்தால் அவருடையதெல்லாம் என்னுடையது. அப்ப இந்த மாதிரி மைண்ட் செட்ல இந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டி இல்ல மைண்ட் செட் இருந்தா இந்த பூமியில எல்லாமே ஏன் பாதத்துக்கு கீழே இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட சேர்ந்து வேலை செய்வார். அப்போ மனுஷனுக்கு பூமியை கொடுத்தார், மனுஷனுக்கு பூமியில அதிகாரத்தை கொடுத்தார். இந்த பூமியில இருக்கிற சகலத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை தேவன் யார் கொடுத்தார்? பூமிக்கு படைத்த எல்லாமே மனிதனுக்கு கொடுத்தார். இப்ப சிருஷ்டிப்புக்கு மேல மனுஷன் இருக்கிறான், மனுஷனுக்கு மேல தேவன் இருக்கிறார். இதுதான் கிரியேஷன் ஆர்டர். காட், கடவுளுக்கு கீழே யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். நமக்கு கீழே யார் இருக்குது? சிருஷ்டிப்பு, உண்டாக்கப்பட்ட எல்லாமே மனிதனுக்கு கீழே இருக்குது. ஏன்னா சங்கீதத்துல வாசித்தோம், சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இத மனுஷன் இழந்த பிறகு, அந்த இயேசு உலகத்துல வந்த பிறகு பிசாசு இயேசுக்கு சொல்றான், ஒரு நிமிஷத்துல பூமியில இருக்கிற எல்லா அதிகாரங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா மகிமையும் இயேசுக்கு காட்டி சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பூமியில் இருக்கிற மகிமை, அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் மனுஷன் இழந்தான். மனுஷனால் பிசாசுக்கு கொடுத்துறான். அதான் இயேசு வரவரையும், இயேசு சிலுவையில
தன் ஜீவனை கொடுக்கிறவரையும் எல்லா ஜனங்கள் அடிமையா போயிட்டார். யாருக்கு? பிசாசு. பிசாசு மனுக்குலத்தை அடிமையாக்கிட்டான். அந்த நிறைய பேர் சொல்ல தெரியுமா, பிசாசு அவனுக்கு இது கொடுக்குறான், அது கொடுக்குறான், ஆசீர்வாதம் கொடுக்குறான், பொருளாதார பணத்தை கொடுக்குறான். அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி எல்லாம் அவன் கண்ட்ரோல் இருந்தது. ஆனா என்னைக்கு இயேசு சிலுவையில ஜீவனை கொடுத்தாரோ, இயேசு என்னைக்கு மரித்தாரோ, என்னைக்கு சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரோ, அன்னிலிருந்து பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இயேசு மறுபடியும் வந்து அதை திரும்ப மீட்டு கொடுத்தான். மனுஷன் இழந்ததை, அதான் ஜான்ல வாசிக்கிறோம், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். ஏன்னா அவன் ஏன் வந்தார்? மனுஷன் எதை இழக்க போனான்? எதை இழந்தான் தெரியுங்களா? இந்த பூமியின் மேல் இந்த அதிகாரத்தை இருந்தான், இந்த பூமி மேல் ஆளுகை இருந்தான், இந்த பூமி அந்த நிறைவு கர்த்தருடையது, அதெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்தான், அதை இழந்தான். இப்ப மறுபடியும் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கொடுத்திருக்கிறார். பூமி நமக்கு தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு தேவன், அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த பூமியும் அதை நிறைவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பூமியில் இருக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறார்? மனுஷன் கொடுத்திருக்கிறார். பூமியில் இருக்கிற ஆளு யார் கொடுத்திருக்கிறார்? மனுஷன் கொடுத்திருக்கிறார். சகல கிரிகள் மேல் அவனை மனுஷன் அதிகாரியா வைத்திருக்கிறார். அதான் நம்பர் 1. அப்போ பூமி மனுக்குத்திற்கு கொடுத்தார், மனுஷனுக்கு பூமியை கொடுத்தார். இரண்டாவது, இந்த பூமியில நாம் தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும். இப்ப நாமளா தனிச்சா செயல்பட்டால் தோல்விதான். அதான் பைபிள் சொல்லுது, என்னை விட்டு என்னால் அன்றி உன்னால செய்ய முடியும். நீங்க எந்த ஒரு பைபிள் ஸ்டோரி சக்சஸ் பீப்புள் எல்லாரும் வாசித்து பாருங்க. அதெல்லாம் நான் ஒரு நாட்கள் காட்ட போறேன். தேவன் அவரோடு கூட இருந்தார் இல்லைங்களா? அப்போ மனிதனும் கடவுளும் இணையும் போதுதான் ஒரு கோ ஒர்க்கர். பவுல் அப்படியே சொல்றார், நீங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்கள், நாம் தேவனுடைய உடன் வேலையாட்கள். இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட சேர்த்து வேலை செய்யும் போது அந்த கம்பெனி என்ன கொடுக்கும்? சேலரி கொடுக்கும். ஆனா கம்பெனியோட நீங்க சேர்த்து வேலை செய்யலன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது, சம்பளம் கொடுப்பானா? பரலோக ராஜ்யத்திற்குள்ள அப்படிதான் எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்கிறோம், எல்லா அபிஷேகம் இருக்குது, எல்லா வரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கிறிஸ்துவர்கள் இன்னும் கீழே தோல்வியில, வறுமையில, பிரச்சனையில, தாழ்ச்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்கான், இன்டர்வியூல பாஸ், டிகிரி வேற இருக்குது, நிறைய பேர் நிறைய டிகிரி வேற வச்சிருக்காங்க, லிஸ்ட் பெரிய டிகிரி எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனா வாழ்க்கை வெற்றி இல்லை. இப்ப நீங்க டிகிரி எல்லாம் படிச்சுட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாஸ் ஆகி அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து கம்பெனி கொடுத்துட்டான். ஆனா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு கம்பெனி சேலரி கொடுக்குமா? அப்படிதான் நாம இருக்கிறோம். அதான் பார்த்திருக்கிறோம். கர்த்தாவே என்னைக்கு அப்பா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, கர்த்தாவே என்னைக்கு நீங்க உயர்த்து போறீங்க, என்னைக்கு நீங்க மேல கொண்டு, என்னைக்கு அவர் செய்வார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஏன்னா இப்ப மனிதன் இழந்ததை திரும்ப கொடுத்தார். அதான் கிராஸ். சிலுவை என்றாலே மனுஷன் இழந்ததை மறுபடியும் திரும்ப கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனோடு இணைய வேண்டும். உடன் வேலையாட்கள், கோ ஒர்க்கர் ஆகணும். அப்ப கோ ஒர்க்கர் ஆகாம நான் தனிமையாய் ஊழியம், வேலை, வாழ்க்கை, கிறிஸ்துவம் செய்து கொண்டிருந்தால் எனக்கு அங்கிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு சோர்ஸும். ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறோம். அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகம். வரங்கள் இருக்குதா? எல்லா வரங்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து அங்கிருந்து ஒரு சோர்ஸ்
இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் கிறிஸ்து தோல்வியில பார்த்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு நீங்க தேவனோடு இணைகிறீர்களோ, நீங்க பைபிள் இருக்கிற எல்லா பர்சனாலிட்டி எல்லா ஸ்டோரி எடுங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இல்லைங்களா? சிம்சோன் சாம்சன் ஒரு பெரிய பலசாலி, அவன் என்ன வேணாலும் செய்வான். எப்பன்னா ஆவியானவர் அவன் மேல் வரும். அப்ப நீங்க யார் ஸ்டோரி, பைபிள் எல்லா ஸ்டோரியும் தேவனோடு. எகிப்தில் இருந்த ராஜா யோசேப்பை பார்க்கிறான். யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பை செய்யலாம் அப்படின்னு அந்த ராஜாவே சொல்றான். யோசேப்போடு யாரால் செய்யறான்? கர்த்தர். கடவுள் பத்தி தெரியாத அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஒரு மனிதன், அதுதான் பைபிள்ல எல்லாருமே சக்சஸ் ஆனது காரணம், அவர்கள் கோ ஒர்க்கர் வித் காட், அவர்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்தார், ஊழியம் பண்ணார். இப்போ சில ஊழியர்கள் சில கிறிஸ்து சக்சஸ் ஆகாங்கன்னா அவங்க யாரோடு கூட இணைந்தார்கள்? தேவனோடு. இப்போ இந்த பூமியில தேவனோடு இணைந்து நீங்க செயல்படணும், அப்படிதான் தேவன் விரும்புகிறார். இப்ப தேவனே தனிச்சா வந்து இந்த பூமியில எது செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னா அதுதான் லா. கடவுள் மனுஷனை மனுஷனுடைய துணை இல்லாம, மனுஷனுடைய பர்மிஷன் இல்லாம அவர் தனிச்சா இந்த பூமியில எது செய்ய